இந்த மதுரைக்கு போகும்போது ஒரு அரசியல் நாகரிகம் கருதியோ இல்லை குடும்ப பாசம் கருதியோ அழகிரியை போயிட்டு ஸ்டாலின் சந்திச்சார். 2 பேரும் பேசினாங்க. அப்போது ஒரு முக்கியமான விஷயத்த அழகிரி தம்பி ஸ்டாலின்கிட்ட எடுத்து சொன்னதாக தெரியுது. என்னென்னா, நான் அரசியல் வனவாசம் பூண்டதாகவே இருக்கட்டும், நான் இனிமேல் நேரடி அரசியலுக்குள்ளே வரல. ஆனால் என்னுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, என்னை நம்பியே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீ கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கார். ஏன்னா 1990கள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து மதிமுகன்ற ஒரு கட்சியை உருவாக்கி தனியாக பிரிஞ்சு போகிறார் வைகோ. அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்துட்டு மதிமுகவில் சாரசாரியாக சேர்றாங்க. குறிப்பாக தென் மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் போனாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருமே கட்டி காத்து கட்சி சிதறாமல் ஒரு வகையில் தென் மாவட்டங்களில் திமுகவை தக்க வச்சது பார்த்திங்கன்னா அழகிரியும் அவருடைய ஆதரவாளர்கள் தான். அதுக்காகத்தான் அவரை கௌரவப்படுத்தும் விதமாக தென்மண்டல அமைப்பு செயலாளர், மத்திய அமைச்சர்ன்ற மாதிரியான போஸ்டிங்லாம் அப்போதைய திமுக தலைவரான கலைஞர் கருணாநிதி செஞ்சுருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏற்பட்ட உரசலில் அழகிரி அரசியலிருந்து ஓரங்கட்டப்படுறாரு. அவருடைய ஆதரவாளர்களும் ஓரங்கட்டப்படுறாங்க. அதில் முக்கியமான 2 ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரை மாநகர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய தளபதியும் புறநகர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மூர்த்தியும் வந்துட்டு ஒரு காலத்தில் அழகிரியுடைய மிக தீவிரமான விசுவாசிகளாக இருந்தாங்க. இன்று அவர்கள் ஸ்டாலினுடைய அதிதீவிரமான விசுவாசியாக மாறியிருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் அப்படியே அழகிரியுடைய ஆதரவாளர் தான் நீடிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் துணை மேயர் மன்னன் இருக்கார், மதுரை மாவட்ட அவைத்தலைவராக இருந்த இசக்கிமுத்தி இருந்தார், கோபிநாத் இருந்தார், கொட்டாரம்பட்டி ராஜேந்திரன், முபாரக் மந்திரி, இவங்கெல்லாம் அப்படியே அழகிரிக்கிட்டே நிலை பெற்று இருந்துட்டாங்க. சீரான இடைவெளியில் அவங்களாம் திமுக தலைமைக்கிட்ட மீண்டும் எங்களை கட்சியில் சேருங்க அப்படின்ற மாதிரி கடிதங்கள்லாம் அமைச்சிருந்தாங்க. கடந்த ஆண்டு 2024 டிசம்பரில் கூட அந்த 9 பேரும் வந்துட்டு திமுக தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. எங்களுக்கு 10 ஆண்டுகளாக நாங்கள் வந்துட்டு திமுகவில் எந்த பொறுப்புலையும் இல்லாமல் இருக்கோம், எங்களை மீண்டும் திமுகவில் இணைச்சிங்க, நாங்கள் வந்து களப்பணியாற்ற விரும்புகிறோம், எங்கள் தவறுகள்லாம் நாங்கள் வந்துட்டு மன்னிப்பு கோர்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு திமுக தலைமை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. இந்த முறை ஜூன் மாதம் போயிருந்தார் இல்லையா, 1ஆம் தேதி போயிருந்தார் இல்லையா, அப்போது ரொம்ப உருக்கமாக தம்பிக்கிட்ட அழகிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கார். எனக்கு நீ எந்த சீட்டும் தர தேவையில்லை, நான் திருப்பி அரசியலுக்கு வரப்போகிறதில்ல, ஆனால் என்னை நம்பி இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க இல்லையா, அதில் யாராவது ஒருத்தரையாச்சும் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும், மீறி இருக்கிற சில பேரை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அதுக்கு கிட்டத்தட்ட பரிசீலனை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை முதலமைச்சர் தந்ததாக சொல்லப்படுது.